தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மறுமலர்ச்சி திமுக சார்பாக வருவாய் மாவட்டங்களில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ எம்பி அவர்கள் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார். மாவட்ட கழக செயலாளர்கள் சு ஜீவன், கழகக்குமார், TC ராஜேந்திரன், ப சுப்பிரமணியன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்தனர். கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ், உயர்நிலைக்குழு உறுப்பினர் RR மோகன்குமார், மாவட்ட கழக செயலாளர் கணபதி செல்வராஜ், குகன்மில் செந்தில், PN ராஜேந்திரன், செந்தில்குமார் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். கடலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக பொருளாளர் மு செந்திலதிபன் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்தினார். மாவட்ட கழக செயலாளர்கள் AN குணசேகரன், N ராமலிங்கம், M பச்சை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ MP பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார். மாவட்ட கழக செயலாளர் வெள்ளமண்டி சோமு, TTC சேரன், மனைவி தமிழ்மாணிக்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் மல்லை CE சத்யா, காஞ்சி வளையாபதி ஆகியோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் செஞ்சி கோ மணி, மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் பெரியார் ஆகியோர் பங்கேற்றனர். தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன், மாவட்ட கழக செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன், துரைசிங்கம், ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருநெல்வேலியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன், மாவட்ட கழக செயலாளர்கள் நெல்லை நிஜாமுதீன், உவரி ரைமன் ஆகியோர் பங்கேற்றனர். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரொஹையா, கரூர் மாவட்ட கழக செயலாளர் ஆசை சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ், மாவட்ட செயலாளர் பூவை மு பாபு ஆகியோர் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன், மாவட்ட கழக செயலாளர்கள் RS ரமேஷ், விநாயகர், ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆட்சி மன்ற குழு செயலாளர் டாக்டர் C கிருஷ்ணன், மாவட்ட செயலாளர்கள் முருகன், P குழந்தைவேலு ஆகியோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன், மாவட்ட செயலாளர் சீனி கார்த்திகேயன், ரத்னகுமார், சுதாகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேனி சட்டத்திட்ட திருத்தக்குழு செயலாளர் வழக்கறிஞர் S ஆசித்தம்பி, மாவட்ட செயலாளர் VSK ராமகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். அரியலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கு சின்னப்பா MLA, மாவட்ட செயலாளர் ராமநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மதுரை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் புதூர் மு பூமிநாதன், மாவட்ட செயலாளர்கள் முனியசாமி, மார்நாடு KP ஜெயராமன் ஆகியோர் பங்கேற்றனர். தென்காசி டாக்டர் சதன் திருமலைக்குமார் MLA, மாவட்ட செயலாளர்கள் ராம உதயசூரியன், சுதா பாலசுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றனர். விருதுநகர் சாத்தூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் ARR ரகுராமன், மாவட்ட செயலாளர்கள் வேல்முருகன், கண்ணன், கம்மாப்பட்டி ரவிச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். கன்னியாகுமரியில் உயர்நிலைக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் S வெற்றிவேல் அவர்கள் பங்கேற்றார். திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளர் N செல்வராகவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டுவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில மகளிர் அணி செயலாளர் மல்லிகா தயாளன் அவர்கள் பங்கேற்றார். மாவட்ட கழக செயலாளர்கள் பூனை பார்த்திபன், மாவை மகேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். வேலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் தலைமை தணிக்கை குழு உறுப்பினர் பாசறை பாபு அவர்களின் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்கள் கோபி, கௌதமன், கண்ணதாசன், உதயகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். தருமபுரி மாநில இளைஞர் அணி செயலாளர் ஆசைத்தம்பி, மாவட்ட செயலாளர் கோ ராமதாஸ் ஆகியோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாநில தொண்டர் அணி செயலாளர் பாஸ்கர சேதுபதி, மாவட்ட செயலாளர் பாலமுரளி ஆகியோர் பங்கேற்றனர். பெரம்பலூரில் மாநில விவசாய அணி செயலாளர் வாரணவாசி ராஜேந்திரன், மாவட்ட செயலாளர் ஜெயசீலன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாணவர் அணி செயலாளர் பாலசசிகுமார், மாவட்ட செயலாளர் SK கலியமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தீர்மான குழு செயலாளர் கவிஞர் மணிவேந்தன், மாவட்ட செயலாளர் சே கொளஞ்சி, கொள்கை விளக்க அணி துணை செயலாளர் NS அழகிரி ஆகியோர் பங்கேற்றனர்.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தணிக்கை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ரா செந்தில் செல்வன், மாவட்ட செயலாளர் ஸ்ரீதரன் ஆகியோர் பங்கேற்றனர். சிவகங்கையில் மாவட்ட செயலாளர் பசும்பொன் சி மனோகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் திருமதி ராணி செல்வின் அவர்கள் பங்கேற்றார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டத்துறை செயலாளர் ஆ அமல்ராஜ், மாவட்ட செயலாளர் வி.கே. சுரேஷ், அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் KAM குணா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் வா. கோபால் ராஜ், மகேந்திர பிரம்மன், மருத்துவர் சங்கேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் சந்திரா ஜெகநாதன், மாவட்ட செயலாளர்கள் சேகர், KK கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில மீனவர் அணி செயலாளர் நக்கீரன், மாவட்ட செயலாளர் ப. பாலச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் இள கோபாலகிருஷ்ணன், நீலகிரி மா. சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.